ஹை ஸ்ட்ரீட் நார்த்னு சொல்லிட்டு இடத்துல போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி கோட் சூட்லாம் போட்டு கல்யாணம் வீட்டில் பேசுகிறாதீங்க. இது வந்து தீபாவளிக்கு அவங்களாம் சும்மா வாங்கினது கொழுவுதுன்னு சொல்லி மேலே போட்டுருக்கேன். அண்ட் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஈஸ்ட் ஹாம்னு சொல்கிற இடம். இது வந்து ஆல்மோஸ்ட் இந்தியா மாதிரியே தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு நியூ ஃபோன் 13 Pro Maxக்கு வந்து கவர் வாங்கணும். ஸோ பேக் கவர்லாம் எதுவும் இல்லை. ஸோ கவர் வாங்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ வாங்க போகலாம். அண்ட் மக்களே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஹைஸ்ட்ரீட் நார்த்து தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ லொக்கேஷன் வந்து ஈஸ்ட் லண்டனில் ஈஸ்ட் ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது. இது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லண்டன் மாதிரியே ஃபீல் இருக்காது. நீங்கள் சென்னையிலேருந்து அப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் தமிழ்லாம் இங்கேன்னா யாராவது பார்த்தா தமிழில் பேசி கலாய்ச்சிக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது. யாராவது ஒரு தெரியும் தம்பி தமிழா அப்படின்னு படத்தை வந்து கேட்டுருவாங்க. ஸோ இவங்க பார்த்து பண்ணணும். அண்ட் அதோட அந்த சைடு இருக்குது. நம்ம அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இப்போ காட்டுவாங்க. ஸோ அந்த சைடு தான் பின்னாடி ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நிற்காது. இப்போ நம்ம ஊர் அப்படின்னா அங்கிட்ட எங்கேயாவது ஸ்டாப் இருக்கு நிப்பாட்டுவாங்க. பட் இங்கே பக்கத்துலேயே தான் வீடு. பட் இங்கே நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம அங்கேருந்து இவ்வளோ தான் நடந்து தான் வரணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வாங்க நம்ம ஹைஸ்ட்ரீட் போவோம். மக்களே இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்கு வந்துட்டோம். அடுத்தது இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் மக்கள் இங்கே பாருங்கள், இது மேல் ஜம்ப் சூட் போல இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. குளிருக்கு நல்லாயிருக்கும். பட் இவ்வளோ பெருசு நம்ம போட மாட்டோம். நம்ம சைஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இது அண்டர்வியர்ஸ் வேறு. இங்கே பாருங்கள் ஷூட் இருக்குது. ஷூட்ஸ் நான் இப்போ போட்டிருக்கிற அதே இதில் பட்டு கொஞ்சம் சைஸ் கம்மி. அண்ட் டிஷர்ட்ஸு ஷூஸு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். ப்ரைமார்க்கு இதில் ப்ரைமார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. ஸோ லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸிங், ஜென்ஸுக்கானது, லேடிஸானது ப்ளஸ் ஹோமுக்கு எல்லாமே இதிலே கிடைக்கும். அண்ட் இதை பாருங்கள், இது நல்லா இருக்குது. குளிருக்கு நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா புசு புசு இந்த ஃபர் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. பட் 25 pounds. மக்களே இப்போ நம்ம ஹைஸ்ட்ரீட் நார்த்தில் தான் இருக்கோம். அண்ட் ஃபோனுக்கு கவர் வாங்கியாச்சு. அண்ட் ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதுதான் ஹைஸ்ட்ரீட் நார்த்தில் உள்ளது. நான் சொன்னேன் தெரியுமா ஸ்ட்ரீட்டு. அண்ட் இந்த வாங்கியாச்சு ஐஃபோனுக்கு கவர்ஸ். அண்ட் முன்னாடி ஸ்க்ராட்ச் கார்டு ரெண்டுமே ஒட்டியாச்சு. ஸோ இட்ஸ் ரெடி டு கோ நவ். ஸோ இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஐஃபோன் 10R. அண்ட் ஒரு நிமிஷம் நான் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்ஸ் காட்டுறேன். அண்ட் ஸோ இங்கே வந்து செயின்லாம் இருக்கும். பட் அது இந்தியாவில் மாதிரி அவ்வளோ பியூராக அந்த மாதிரிலாம் இங்கே இருக்காது. ஸோ இருக்கும். அண்ட் இதுதான் யூகேல உள்ள போஸ்ட் ஆஃபீஸ். WH ஸ்மித்னு போட்டிருக்கு. அண்ட் கிறிஸ்மஸ்க்குரிய இதெல்லாம் இப்போமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மக்களே நம்ம ஊரில் KFC அண்ட் சிக்னல் போடலை. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு. அண்ட் க்ரீன் போட்டோடனே போகலாம். அந்த அங்கேயே ரெட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் போட்டோடனே நம்ம போகலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கும், டபுள் டெக்கர் பஸ்ஸு. ஸோ நம்ம கீழேருந்து மேலே போய்க்கலாம். இந்த மாதிரிலாம் வர்றாங்க. வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடித்து போட்டு போயிடுவாங்க. அதனால் நான் க்ரீன் போட்டாங்க, போகலாம். அண்ட் இங்கே வந்து ரூல்ஸ் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அண்ட் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அங்கே இது ஆஃப் ஆயிரும். அண்ட் மக்களே இது வந்து வில்கோன்னு சொல்லிட்டு ஒரு கடை. இங்கே தான் ஹோம் அக்சசரிஸ் எல்லாமே இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து அதுக்குள்ளே எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. ஸோ இதை வாங்குற அளவு நம்ம காசு இல்லைன்னாலும் நம்ம அப்படியே விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
இதில் ஒரு சில இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ இந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு லைட்ஸ்லாம் வச்சுட்டாங்க. இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், SBI UK. இது நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான், பட் UK பிரான்ச். அண்ட் இங்கே வந்து கேசினோ இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் படம் சிவா மாதிரி ஒரே நாளில் ஒரு சூறாவளி கிளம்பியதேன் கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னா நீங்கள் வரலாம். பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பேர் காசை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஏஷியன் ஸ்டோர்ஸும் இங்கே இருக்கும். நான் சொன்னது இல்லையா, அந்த ஃபுல்லாக இந்தியன் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் அந்த ஸ்ட்ரீட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மினி கேர்ள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஷாப். ஸோ என் பர்த்டேக்கு யாராவது இங்கே வந்து கூப்பிட்டு வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரல, பரவாயில்ல. இங்கே பாருங்கள், சென்னை தோசை. இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர். இங்கே வந்து நம்ம ஊர் பரோட்டா இதெல்லாம் இருக்கும். அண்ட் ஈஸ்டர்ன் ஸ்டேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். அண்ட் இங்கே ஒரு சப்வே அப்படியே போகிறோன்னா இங்கே லிட்டில்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே லிட்டில் பவுண்ட்லேண்டு அங்கே ஒரு ஷாப் இருக்கும். அதெல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அங்கே போகலாம். இங்கே தீபாவளிக்கு வெடிலாம் போடுறாங்க கரெக்டான டைம். சவுண்டு தான் வருது, காணும் கண்டா போகுது. ஓகே, ஹாப்பி தீபாவளி ஃப்ரம் லண்டன். இதுதான் அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேஷன் சொன்ன ஸ்டேஷன். அண்ட் இங்கே வந்து ஏதோ மீன் கடை சம்திங், ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போல. இந்தியன் ஸ்டோர் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆப்போசிட்டில் ஈஸ்டர்ன் ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் இதுதான் பஸ்ஸு. பஸ்ஸில் இந்த ட்ராவல் வந்து ஒரு நாள் அவங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு மாதிரி கண்டக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் பேமெண்ட் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் vlogல நான் அதையும் கவர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி vlogன்னு வரல, சும்மா வெளியே வந்தோம். ஸோ வந்து வேலை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் நிறையா vlogs வர பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒன்று நான் பார்ப்போம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதோட இங்கே வந்து ஒரு கேக் கடை இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு கேக் கடை உண்டு. இந்த 2 கேக் கடையும் தான் போட்டி நாங்கள் என்னன்னாலும் கேக் வெட்டணும் அப்படின்னா இங்கே தான் வந்து வாங்குவோம். அண்ட் இங்கே வந்து கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லிட்டு நிறைய கடை உண்டு. அந்த பக்கம் சக்தி கேஷ் அண்ட் கேரின்னு இருக்கும். அண்ட் தூரத்தில் சக்தி கேஷ் அண்ட் கேரின்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஏதோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்டு ஈஸ்ட் டேமில் வந்து மகாலட்சுமி டெம்பிள் இங்கே இருக்குது. ஸோ அகெயின் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஏதோ ப்ரெஸ் பண்ணிட்டாங்க நல்ல வேலை. அந்த பக்கம் ஆப்போசிட் உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டாரு போல. ஸோ ஒரு சில பஸ்லாம் டபுள் டெக்கரை, ஒரு சில பஸ்லாம் சிங்கிள் இதில் இருக்கும். வெயிட் பண்ணுவோம். மக்களே ஒரு சில இதில் வந்து ஜீப்ரா கிராசிங் இருக்கும். ஸோ அந்த ஜீப்ரா கிராசிங் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஜஸ்ட் நம்ம உள்ளே என்ட்ரு ஆனவுடனே யாரும் அந்த இடத்துல வரமாட்டாங்க, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். நம்ம ஒரு மாதிரி கிடையாது. ஸோ அது இங்கே ரூல்ஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறது சர்ச்சு. ஸோ அந்த சர்ச் போனதில்லை, இந்த வாரம் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே போகலான்னு இருக்கேன். அந்த கிராஸ் பண்ணியாச்சு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், தமிழ் எழுத்துலேயே போட்டுருக்காங்க லக்ஷ்மின்னு சொல்லிட்டு. இந்த ஆனந்த பவன், இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே வந்து டைம் டு டைம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ வருது அப்படிங்கிறது. ஸோ பஸ் நம்பரோடு இருக்கும். இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் பார்த்து. இது பஸ் ஸ்டாப்பு. பட் நம்ம அதான் நம்ம இருக்குல்ல சக்தி கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லி, ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதை வந்து அங்கே உள்ள அதில் பார்த்தீங்கன்னா சமந்தா இருப்பாங்க. அந்த SSR டெக்ஸ்டைல்ஸு பக்கத்தில் தங்க மாளிகை இருக்குது. இதை வந்து நம்ம தமிழ்லேருந்து வந்து ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியா, பட் எங்கன்னு கரெக்டாக தெரியல. அடுத்தது நம்ம இப்போ இங்கே தான் போகிறோம். சக்தி கேஷ் அண்ட் கேரி. உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் எடுக்க விட்டாங்க அப்படின்னா எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா வி ஆர் ஸோ சாரி. மக்கள் இங்கே முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் வந்து கரெக்டாக 4:20 ஆகுது. பட் 4:20க்கே இங்கே உள்ள கிளைமேட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம திருப்பி கிராஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்போவுமே கரெக்டாக 4:20க்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 4 o'clock ஒரு 3:30 இந்த மாதிரி தான் இருக்கும். என் மக்களே, vloggingக்கு எண்டிங் சீன் வைக்கவே இல்லை. நான் சொன்ன தெரியுமா, ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து. ஸோ இதுதான் அங்கே. ஸோ எண்டிங் சீன் வைக்கல, அதுக்காக தான் இந்த வீடியோ.
ஸோ என்னென்னா ஹை ஸ்ட்ரீட்டில் வந்து எவ்வளோ தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க அப்படின்னா அங்கே சரவண பவன் அண்ட் சம்திங் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு ரொம்ப குளிர்ற காரணத்தினால அங்கே போக முடியல. அண்ட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் லஞ்ச் வர முடிக்கல. ஏன்னா கிராசரிஸ் வாங்குறதுக்கு தான் போனேன். அண்ட் கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு வாங்கியாச்சு. இனிமேல் தான் வீட்டில் போய் சமைக்கணும். ஸோ அந்த ரீசன்னால் அது ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒரு நாள் நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இன்றைக்கி மிஸ் பண்ண ஒரு சில விஷயம்லாம் நான் சீக்கிரம் அடுத்தது vlogsல போடுறேன். ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.